ரைட் பை. ஸோ மக்களே, அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம்? இஎம்ஐ பேசிகிட்டு இருக்கோம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அதில் ஃப்ளக்ஸ் பற்றி பேசிட்டேன், டைரக்ஷன் பற்றி பேசிட்டேன் இல்லையா? ஸோ இப்போது நீங்கள் கற்றுக்க போகிறது, நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் அதிகமாகுதோ அங்கெல்லாம் கரண்ட்டு குறையணும். கரண்ட்டு குறைஞ்சதுன்னா நல்லா கற்றுக்குங்க, கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆப்போசிட். இப்போ என்ன கற்றுக்கிற? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆப்போசிட்டு, ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனால் அலாங்கு. எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கரண்ட்டு சேம் டைரக்ட், கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்டா? அன்றைக்கி நிறைய விஷயம் உனக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்? ஓகே, இப்போது அடுத்தது கவனிங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி. புதுசாக ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது ஒரு காயில் இது ஒரு காயில், ஒரு சர்க்குலர் காயில். இங்கேருந்து ஒரு பார் மேக்னெட் சவுத் போல் நார்த் போல் உள்ளே கொண்டு போகிறீங்க. ஒரு பார் மேக்னெட் நார்த்து போல் சவுத்து போல் அந்த பார் மேக்னெட்டை உள்ளே கொண்டு போகிறீங்க. சரிங்க சார், உள்ளே கொண்டு போயிட்டோம். கிட்ட போக போக என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் அதிகமாகும். எல்லாருக்கும் தெரியும், கிட்ட போக 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 ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆப்போசிட்னு சொல்லி கொடுத்தேன். அதை அப்போஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு எண் மாதிரியே ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. அது என்ன சரி எண் மாதிரி போட சொல்கிறீங்க? இங்கே எந்த போல கொண்டு போகிறீங்களோ அந்த சிம்பிள் போடுங்க. அந்த எண்ணோட 2 எண்டுலேயும் ஏரோ மார்க் போடுங்க. அப்படியே அந்த காயில் அதே டைரக்ஷன் ஏரோ மார்க் போடுங்க. அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ACW. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு காயில் வச்சுருக்கீங்க, நார்த்து போல உள்ளே கொண்டு போகும் பொழுது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓரளவு கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இதே மாதிரி இன்னொரு விஷயம். சார் அதே நார்த்து போல் நான் வெளியில் கொண்டு போனால் என்ன சார் ஆகும்? லிசன் பேக். ஸோ இது ஒரு பார் மேக்னெட், இது சவுத் போல் நார்த்து போல். இங்கே ஒரு காயில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியில் கொண்டு போகிறேன். முன்னாடி உள்ளே கொண்டு போனால, ஸோ இப்போ வெளியில் கொண்டு போகிறேன். வெளியில் கொண்டு போனால் கண்டிப்பாக உனக்கு தெரியும் ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகுமா? ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அலாங்குன்னு சொன்னேன். நல்லா கவனிச்சிக்கிங்க. நார்த்து உள்ளே போகும் பொழுது நார்த்து மாதிரியே போட்டு ஆன்டி கிளாக் வைஸ்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ நார்த்து வெளியில் போகுது, ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஆப்போசிட் என்ன? சவுத். இப்படி போடுங்க, எஸ் அழகாக போடுங்க. அப்போ என்ன டைரக்ஷன் இது? கிளாக் வைஸ் டைரக்ஷன். என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு வெறுமனே ஒரு காயில் இருக்குது. ஒரு பார் மேக்னெட்டை கிட்ட கொண்டு போனாலும் கரண்ட் வரும், பேக்கில் கொண்டு வந்தாலும் கரண்ட் வரும். ஆனால் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். நார்த்து போல் உள்ளே போனால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரண்ட்டு, நார்த்து போல் வெளியில் வந்தால் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட்டா? ஸோ ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணும். அடுத்தது இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எப்படி சார் இது? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த இடம் ஒரு பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டில் இந்த இடம் நார்த்து போல், இந்த இடம் சவுத்து போல். ஆக்சுவலாக அது ஒரு காயில் இப்படி இருக்குது. கேஸ் 2, இந்த இடம் நார்த்து போல், இந்த இடம் சவுத் போல். இங்கே ஆக்சுவலாக ஒரு காயில். இப்போ சவுத் போல உள்ளே கொண்டு போகிறேன். இந்த காயிலில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு உங்ககிட்ட கேட்குறேன். என்னவா பதில் சொல்லுவீங்க? யாராவது சொல்லுங்கள். யாரை உள்ளே கொண்டு போகிறீங்களோ அவங்கள அப்போஸ் பண்ணணும். அவங்கள மாதிரியே இருக்கணும். எஸ்ஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா இங்கே கண்டிப்பாக எஸ் போட்டுக்கணும். எஸ்ன்னு என்ன அர்த்தம்? கிளாக் வைஸ் டைரக்ஷன். பாருங்கள், கிளாக் வைஸ் டைரக்ஷன். எஸ்ஸை வெளில கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்னா இங்கே என்ன பண்ணணும்? என் போட்டுக்கணும். என் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ உனக்கு புரியுதா? இங்கே ஒரு காயில் இருக்குது, ஒரு பார் மேக்னெட். பாப்பா கதை முடிக்கும். சவுத்து நார்த்தை உள்ளே கொண்டு போனீங்கன்னா அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு நார்த்து போல். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த கொஷினுக்கு டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்.
அதே இந்த இடத்துல சவுத்து நார்த்தை வெளில கொண்டு போனீங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ சவுத் போட்டிங்கன்னா கிளாக் வைஸ், மேலே ஆன்டி கிளாக். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப நல்லா கற்றுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஒழுங்காக புரிஞ்சுக்கும். நார்த்தை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், நார்த்தை வெளில கொண்டு வந்தீங்கன்னா கிளாக் வைஸ். சவுத்தை உள்ளே கொண்டு போனீங்கன்னா கிளாக் வைஸ், சவுத்தை வெளில கொண்டு வந்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்போ உனக்கு நான் ஒரு விஷயம் கற்றுத்தர போகிறேன், அது உங்களால் கற்றுக்க முடியும். ரைட்டா? கவனமாக கற்றுக்குங்க. இந்த டைரக்ஷனை முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ சொல்லித்தர போகிற மாடல் தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு உண்மையை ஒத்துக்கோ, தெரியலன்னு இன்னொரு டைம் கேட்டுக்கோ. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு காயில் பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு காயில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த காயிலில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போயிட்டுருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போயிட்டுருக்கு. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸு, பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சுக்கிங்கன்னு சொன்னேன். இப்போது அந்த வாட்டர் பாட்டிலை உன்னோட ஃபேஸுக்கு நேராக ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ண மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணுங்க. அந்த கேப் என்ன பக்கம் ரொட்டேட் ஆகுது? ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது இல்லை? நல்லா யோசிச்சுக்கோ. உன்னோட முகத்துக்கு நேராக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா வாட்டர் பாட்டிலோட கேப் எந்த பக்கம் வரும்? உன் இங்கே தான், நீ தான் இங்கே இருக்க, நீ அப்சர்வர் நீ தான். இப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உனக்கு? அப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காயில் பார்க்குறேன், அந்த காயிலோட கரண்ட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன நோக்கி வரும்? டுவர்ட்ஸ் த அப்சர்வர். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரெண்டாவதா இன்னொரு காயிலை இங்கே பிளேஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல இன்னொரு காயிலை பிளேஸ் பண்ணுறேன். இந்த காயில் வெறும் காயில் இல்லை, கரண்ட்லாம் எதுவும் கிடையாது. இது ஃபஸ்ட்டு காயில், இது ரெண்டாவது காயில். அப்சர்வர் இங்கே இருக்கார். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு காயிலோட கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்க சார். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னடா ஆகும்? கண்டிப்பாக அதிகமாகும். காரணம் உனக்கு தெரியும், ஐயும் பியும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஃப்ளக்ஸ் என்னடா ஆகும்? அதிகமாகும். உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஃப்ளக்ஸ் அதிகமானாலே ஆப்போசிட்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் கரண்ட் வரும் செகண்ட் காயிலில். ஸோ இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட்டு, அப்போ இங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் வரும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் இந்த செகண்ட் காயில். இதான் உனக்கு கொஸ்டினை கேட்பாங்க. இதில் நிறைய சம்முக்கு பதிலாக டைரக்ஷன் தான் கேட்பாங்க. கற்பனையாக யோசிங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் இடத்துல இருந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு உனக்கு முன்னாடி ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலில் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றை நோக்கி வருது. அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு காயிலுக்கும் உனக்கு நடுவில் இன்னொரு காயில் வைக்கிறீங்க. அந்த காயில் இப்போ கரண்ட் வரணும்ல. ஏன் கரண்ட் வரணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸு எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கே இஎம்எஃப் வரும். இஎம்எஃப் வந்தால் கரண்ட் வரும்னு உனக்கு பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இந்த ரெண்டாவது காயிலில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃப்ளக்ஸ் அதிகமானாலே இந்த ஆப்போசிட்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ ஆப்போசிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் எந்த பக்கமாக போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் போகும். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் ஆப்ஷனு. ரைட்டா? பொறுமையாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வா. அடுத்தது இப்போ ஒரு கேஸ் போடுறேன், முடிஞ்சால் சொல்லுங்கள். வாயை திறக்கணும்னு சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு காயில். இன்னொன்று மேலே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வா. என்னை பாருங்கள் மேலே. என்ன பாருங்கன்னா அப்சர்வர் பாருங்கள் எல்லாரும். அப்சர்வர் இங்கே இருக்கார், அந்த காயிலை பார்த்துட்ருக்கார். எனக்கு அந்த மாதிரி டயக்ராம் ட்ராப் பண்ண தெரியல. அப்சர்வர் வந்து இங்கே காயிலை பார்த்துட்ருக்கார். இப்படி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு காயிலை பார்க்குறாரு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் அப்சர்வர். இப்போ ரெண்டாவது காயிலில் கரண்ட்டு கிளாக் வைஸ். ரெண்டாவது காயிலில் கரண்ட் ஐ டேஷ் வந்து கிளாக் வைஸில் வந்திருக்கு. இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸ். அப்போ ரெண்டாவது காயிலில் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு யாராவது சொல்லுங்கள். டுவர்ட்ஸ் த அப்சர்வரா, அவே ஃப்ரம் த அப்சர்வரா?
சொல்லு. டுவர்ட்ஸ் அப்சர்வர், அவே ஃப்ரம் த அப்சர்வரா? டுவர்ட்ஸ் வருமா? ஏன் டுவர்ட்ஸு? ஏண்டா அப்சர்வர் ஃபஸ்ட்டு காயில பார்க்கும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ், அதனால டுவர்ட்ஸ். அப்சர்வர் செகண்ட் காயில பார்க்குறாரு கிளாக் வைஸ், அதனால அவே ஃப்ரம் த அப்சர்வர் தானே. சஞ்சய் புரியுதா? அவே ஃப்ரம் த அப்சர்வர் தானே. ரைட்டா? எல்லாருக்கும் புரியுதா அது? சார் திருப்பி சொல்றீங்களா? ஓகே, இந்த டாப்பிக்கை நான் திரும்ப சொல்கிறேன், கவனமாக கற்றுட்டே வாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டே இது ஒரு காயில்ரா, இதுதான் நீ. சரி, இன்னும் கொஞ்சம் அழகாக போடுங்க, பரவாயில்ல. நீ இந்த காயில பார்க்குற, இந்த காயில பார்க்குற. நான் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து ஒன்றை பார்க்குற மாதிரி போட்டிருப்பேன், எனக்கு அந்த மாதிரி ட்ரா பண்ண தெரியல. இந்த அப்சர்வர் வந்து இந்த காயில பார்க்குறாரு, இதுதான் ஃபஸ்ட்டு காயில். இந்த ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில், இது நம்ம கொடுக்கறது தான், ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் போனால் இவர் அதை பார்க்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும்னா அவரை நோக்கி வரும், அவரை நோக்கி வரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்போவுமே கற்றுக்கோங்க, ஒருத்தர் ஒரு காயில பார்க்குறாரு, அந்த காயிலில் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த அப்சர்வர். அதே கிளாக் வைஸ் அப்படின்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டாவதாக இங்கே ஒரு காயிலை பிளேஸ் பண்ணுறேன். இந்த காயில் என்ன யார் கிராஸ் பண்ணுறா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிராஸ் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஃப்ளக்ஸ் வரணும் தானே. அப்போது ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எப்போவுமே ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ்னால் ஆப்போசிட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஃப்ளக்ஸ் அதிகமானால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ். ஆப்போசிட்னா செகண்ட் காயிலில் கரண்ட்டு கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். இப்போ இந்த அப்சர்வர் ரெண்டாவது காயில பார்க்குறார். அப்சர்வர் ரெண்டாவது காயில பார்க்கும் பொழுது கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா டுவர்ட்ஸ் த அப்சர்வர். கிளாக் வைஸ் அப்படின்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர், அவரை விட்டு வெளில போகும். இப்போ ஐ டேஷ்ன்றது ரெண்டாவது காயிலில் வர கரண்ட்டு, பி டேஷ்ன்றது ரெண்டாவது காயிலில் வர மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கா? ஒன்று ரைட்டில் போகுது, ஒன்று லெஃப்ட்டில் போகுது. அப்போ இந்த கொஷினில் உங்கள் ஆப்ஷனில் என்ன தெரியுமா இருந்தது? போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல் டு ஈச் அதர்னு இருந்திருக்கும். அதை நீங்கள் போய் டிக் பண்ணணும். போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். ரைட்டா? சார் ஏதோ கொஞ்சமாக புரியுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் போடுங்க, எங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்கிறோம். பை இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது ஒரு காயில். காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். வழக்கம் போல் ஒரு அப்சர்வர். யாரா சொல்லுங்கடா, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸா அவேவா? பாயத்தர away from the observer. அவே ஃப்ரம் த அப்சர்வர்னா அப்சர்வர்லேருந்து வெளியில் வருது. இப்போ ரெண்டாவதாக இங்கே ஒரு காயிலை ப்ளேஸ் பண்ணுறேன். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அதிகமாக்குறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுது, ஃப்ளக்ஸும் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானால் ரெண்டாவது காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் யாராவது சொல்லுங்கள், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஃபஸ்ட் ஒன் வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ ரெண்டாவது காயிலில் கரண்ட் என்னவா இருக்கும்? Anti clockwise. ஆன்டி கிளாக் வைஸ். அழகாக சொன்னோமா, ஆன்டி கிளாக் வைஸ் ஐ டேஷ், ஆன்டி கிளாக் வைஸ் ஐ டேஷ். இப்போ ரெண்டாவது காயில பார்க்குறாரு அப்சர்வர், ரெண்டாவது காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸா அவேவா? Towards. டுவர்ட்ஸ் அப்சர்வர் பி டேஷ். இப்போ புரியுதா உங்களுக்கு? போன கேஸோட உல்ட்டா தான் இந்த கேஸு. இப்போவும் ஆன்சர் போத் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர்னு அர்த்தம். போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ். சத்தியமாக அது கேட்ட கேள்வி, அத்தனை முறை கேட்டிருப்பாங்க. ரெண்டு காயில் அட்ராக்ட் ஆகுமா ரிப்பல் ஆகுமான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதனால தான் நிறைய மாடல் போட்டுனே இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐ லெசனே ரொம்ப ஈஸி. ஏன் இஎம்ஐ பார்த்து பையன் பயப்படுறான்னா டைரக்ஷன் சரியாக கற்றுக்கல. அதை உடைக்கணுன்றதுக்காக தான் 2 கிளாஸாக டைரக்ஷன் பேசிகிட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் அடிஸ்டல்ட்டு ஓடி போயிடுவேன், பிரச்சனை இல்லை. டைரக்ஷன் மட்டும் உனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா இந்த லெசன்லேருந்து வர்ற 2 கொஷினை உங்ககிட்டருந்து யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது, அது உனக்கே வந்து சேர்ந்துடும். ரைட் சார். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், நல்லாயிருக்கு. இங்கே பாரு,
சூப்பராக இருக்கு பாருங்களேன். நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காயில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த இடத்துல கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை டிக்ரீஸ் பண்ணவும் இல்லை, கரண்ட் கான்ஸ்டன்ட். அப்சர்வர் இருக்கார். என்னோட முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்சர்வர் இந்த காயிலை பார்க்குறாரு, காயிலில் கரண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த அப்சர்வரா அவே ஃப்ரம் த அப்சர்வரா? டுவர்ட்ஸ் த அப்சர்வர். டுவர்ட்ஸ் அப்சர்வர். ரொம்ப அழகாக சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காயிலை இந்த பக்கமாக நகர்த்த போகிறேன். v வெலாசிட்டியில் நான் தள்ளிட்டு போகிறேன் அப்படியே தள்ளிட்டு போகிறேன். ஏன்னா I கான்ஸ்டன்ட்டு. அப்போ இந்த காயிலை தள்ளிட்டு போனால், தூரமாக போனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகணும்? சார் கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்க, அதனால் குறையும். ஃபைக்கு பிஏன்னு நீங்கள் தான் சார் கற்றுக் கொடுத்தீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுது, அதனால் ஃப்ளக்ஸும் குறையுது. ஃப்ளக்ஸ் எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் நீங்கள் அலாங்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்க. இங்கே இன்னொரு காயில் பிளேஸ் பண்ணுறேன். இப்போது இந்த காயிலில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? யாரா டக்குன்னு பதில் சொல்லுங்கள். செகண்ட் காயிலில் என்ன ஆன்சர் வரணும்? இது ஆன்டி கிளாக் வைஸ். ஃப்ளக்ஸு குறையுது, அலாங்கு. அப்போ இந்த காயில் என்ன டைரக்ஷன் வரணும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஐ டேஷ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுமா டுவர்ட்ஸ் அவேவா? டுவர்ட்ஸ். டேய் நல்லா கற்றுக்குங்கடா, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷனு. அப்படின்னா உங்கள் ஆப்ஷனில் அட்ராக்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டில் இருந்தால் ரிப்பல்னு அடிக்கணும், ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அட்ராக்ட்னு அடிக்கணும். ரைட்டா? இந்த செஷன் ரெக்கார்டட் தான், நான் அனுப்பிச்சி விட்றேன். இந்த 3 பாயிண்ட்டையும் திருப்பவும் நீங்கள் படிக்கணும் ஒரு டைம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். நம்ம நோட்ஸில் ரிட்டன் நோட்ஸில் இந்த சவுத் நார்த் உள்ளே போனால் நார்த் வெளில வந்தான்னு சொன்ன 4 டயக்ராம் போட்டு காமிச்சேன்ல, அந்த இடம் மட்டும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு, நோட்ஸ் எழுதின பொண்ணு. அதனால் அதை மட்டும் இங்கே நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதையே படிச்சுக்கோங்க. நம்ம ரிட்டன் நோட்ஸ் அதை பார்க்காது. ரைட்டா? எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லிடுங்க. இது ஒரு காயில், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கிளாக் வைஸ். அப்சர்வர் பார்க்குறாரு, கிளாக் வைஸா சார்? அவே சார். கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறேன். இங்கே இன்னொரு காயில் வைக்கிறேன். கரண்ட்டை டிக்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ்னால் அலாங்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்க. அப்போ ரெண்டாவது காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் வேணும். யாராவது சொல்லுங்கள். ரெண்டாவது காயிலில் கரண்ட்டோட டைரக்ஷன் வேணும். இது கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் காயிலில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்ரா? ஏன் யாரும் வாங்கி திறக்க மாட்டேறேன்? சார் கிளாக் வைஸ். ஐ டேஷ் கிளாக் வைஸ். அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த அப்சர்வர், பி டேஷ். போத் ஆர் சேம் டைரக்ஷன். அப்படின்னா அட்ராக்ட்னு ஒரு வார்த்தை டிக் பண்ணணும். ரைட்டா பேன்? ஸோ எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில, அதனால் கவனமாக கற்றுக்கணும். தெரியலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. தனஸ்ரீ இந்த டாபிக் கிளியரா? ராஜஸ்ரீ, சஞ்சய், எஸ் சார். பூஜா, ஸ்ருத்லா டாபிக் கிளியரா? ஃப்ளக்ஸ் அலாங் அது மட்டும் புரியலடா. இந்த ஃப்ளக்ஸ் வந்து குறைஞ்ச அலாங் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் தெரியும் சார். ரூல் பாது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட், ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அலாங். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கே கரண்ட் போனால் கரண்ட்டுக்கு ஆப்போசிட், கரண்ட் போனால் கரண்ட்டுக்கு அலாங். ஓகே சார். போன கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அலாங் ஆப்போசிட்னு பார்த்தோம். இந்த கேஸில் கரண்ட்டுக்கு அலாங் ஆப்போசிட்னு பார்க்குறோம். ஓகே சார். பூஜா வணக்கம்மா. ஸ்ருத்லா, தர்ஷா? எஸ் சார். தர்ஷா உனக்கு கிளியரா? எஸ் சார். ரைட், குட் மேம். அடுத்தது இதுக்கப்புறம் டாபிக் உள்ளார போயிடலாம். இன்டியூஸ்டு பேராமீட்டர்ஸ். அவ்வளோதான், டைரக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் கிளாஸ் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்க. திரும்ப ஒரு டைம் நல்லா கற்றுங்க, தெரிலனா என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணு. இன்டியூஸ்டு பேராமீட்டர்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
ஃபைனா என்னடா சார்? ஃபைன் ஆஃப் ஃப்ளக்ஸு சார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dy பை dx. சார் dy பை dt, சாரி பை dy பை dt. இதுக்கு பேர் என்னவா? இதுக்கு பேர் இன்டியூஸ்ட் EMF. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? ஒரு 6 கொஷின் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். சாரி 5 கொஷின் கற்றுத்தர போகிறேன். இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு என்னடா ஃபார்முலா? மைனஸ் ஆஃப் dy பை dt. உனக்கு தெரியுதா? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் வரும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dy பை dt. ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dy பை dt. அப்போ இதுக்கு பேர் இன்டியூஸ்டு இஎம்எஃப். சரி, இஎம்எஃப் இருந்தால் போதும், கரண்ட் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டை பற்றி சொல்லுங்கடா. இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு கரண்ட், கரண்ட்டுக்கு ஐ சார். ஓம்ஸ்லாம் V ஈக்குவல் டு ஐஆர்னு நாங்கள் ஒரு காலத்தில் படித்தோம். அப்போ I ஈக்குவல் டு V பை ஆர் சார். இந்த லெசனில் விக்கு பதிலாக E பை ஆர். 1 பை ஆரை வெளில எடுத்துருங்க. ஈக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் dy பை dt சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சூப்பரில். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு என்னடா ஃபார்முலா? 1 பை ஆர் மைனஸ் ஆஃப் dy பை dt. டேரெக்டாக படிச்சுக்கோ, அப்படியே டிக் பண்ணலாம். இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு என்னடா ஃபார்முலா? மைனஸ் 1 பை ஆர் dy பை dt மைனஸ் 1 பை ஆர் dy பை dt. இது இன்டியூஸ்டு கரண்ட்டு. சார் கரண்ட் இருந்தால் உங்களால் சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும்ல சார்? மூணாவது கேள்வி, இன்டியூஸ்டு சார்ஜ். இன்டியூஸ்டு சார்ஜ் Q இல்லை? உனக்கு எல்லாருக்கும் தெரியும் Qக்கு பதிலாக ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ டிக்யூக்கு பதிலாக I இன்ட்டு டிடின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஏன்னா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்போ எழுதுங்க, டிக்யூக்கு பதிலாக I இன்ட்டு டிடி. ஐக்கு பதிலாக இப்போ தான் படித்தேன், மைனஸ் 1 பை ஆர் dy பை டிடி. இங்கே ஒரு டிடி இருக்குல்ல, ஐக்கு பதிலாக மைனஸ் 1 பை ஆர் dy பை டி. மேலே பார்த்தோமே அதான், இந்த டிடி போயிடுச்சு இல்லை? இப்போ டிக்யூக்கு என்னடா ஃபார்முலா சார்? dy பை ஆர். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா அந்த ஈக்குவேஷனு? இன்டியூஸ்டு சார்ஜ் வேணும்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ஓம் இந்த இடத்துல. அப்போது இன்டியூஸ்டு சார்ஜ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர் டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே, நம்ம நோட்ஸில் எழுதியிருக்கேன். இதுக்கு டைம் ஏதாவது இருக்கா? டைமே இந்த ஈக்குவேஷனில் இல்லைல்ல. அப்போ இன்டியூஸ்டு சார்ஜஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம் பீரியட். இன்டியூஸ்டு சார்ஜுக்கும் டைமுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு முறை கேட்ட கேள்வி, நம்ம நோட்ஸில் இன்ட்டு போட்டு எழுதி வச்சுருப்பேன். dq ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 பை ஆர் இன்ட்டு dy. இது இன்டியூஸ்டு சார்ஜ். சார் 3 பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொன்னீங்க, இன்டியூஸ்டு கரண்ட்டு சொன்னீங்க, இன்டியூஸ்டு சார்ஜ் சொல்லியிருக்கீங்க. அப்படி ஹீட்டு சொல்லிடுங்க சார். இன்டியூஸ்டு ஹீட்டு. உனக்கு தெரியுதா, ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட்டு போனால் ரெசிஸ்டன்ஸ் வரும், ஹீட்டு வரும், சார்ஜ் வரும். அப்போ இந்த வருன்றது தான் நான் சொல்கிறது உனக்கு இன்டியூஸ்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் இன்டியூஸ்டு ஹீட் சொல்லி கொடுங்க. இன்டியூஸ்டு ஹீட்டு நாங்கள் படிச்சிருக்கோம் சார், 10th படிச்சிருக்கோம். H ஈக்குவல் டு I ஸ்கொயர் R இன்ட்டு T. அப்போ DH வேணும்னா I ஸ்கொயர் R இன்ட்டு DT. ஐக்கு பதிலாக இப்போ தான் படித்தோம் E பை ஆர். ஹெச் மட்டும் வேணும்னா இன்டகரல் ஆஃப், ஏன்னா டிஹெச் இல்லை, I ஸ்கொயர் ஆர் இன்ட்டு டிடி. அங்கேருந்து ஐக்கு பதிலாக E பை ஆர்னு படிச்சிங்களா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் E ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் இன்ட்டு டிடி. ஆரும் போயிடுச்சு. அப்போ இன்டியூஸ்டு ஹீட்டுக்கு என்னடா ஃபார்முலா? E ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு டிடி. E ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு டிடி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டேரெக்டாக கேட்பாங்க, சம் இருக்காது. இன்டியூஸ்டு சார்ஜில் தான் சம் கேட்பாங்க, மீது எல்லாத்தையும் டேரெக்டாக டிக் பண்ண வேண்டியதுதான். அப்போ இன்டியூஸ்டு
EMF, induced current, induced charge, induced heat. நாலும் பேசிட்டோம் இல்லையா? ரைட். ஃபஸ்ட்டு இன்டியூஸ்டு EMF சொல்லி கொடுத்தேன், மைனஸ் ஆஃப் d∅/dtன்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்லி கொடுத்தேன், E/Rன்னு சொல்லி கொடுத்தேன், -1/R d∅/dtன்னு சொல்லி கொடுத்தேன். மூணாவது இன்டியூஸ்டு சார்ஜ்னு சொல்லி கொடுத்தேன், I into dt. அப்போது -1/R d∅/dt இன்ட்டு ஒரு dt போயிடுச்சு. அப்போ இன்டியூஸ்டு சார்ஜுக்கு பதிலாக d∅/R மைனஸ். நாலாவது ஃபார்மில் இன்டியூஸ்டு ஹீட் சொல்லி கொடுத்தேன், I²R into T. I²க்கு பதிலாக E²/R² into R into T. R போயிடுச்சு. அப்போ இன்டியூஸ்டு ஹீட் வேணும்னா இன்டகரல் போட்டுக்கோங்க, இன்டகரல் ஆஃப் E²/R into T. நான் திரும்பவும் மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்டியூஸ்டு EMF, இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு சார்ஜ், இன்டியூஸ்டு ஹீட்டு. எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் வருதோ அங்கெல்லாம் EMF வரும், எங்கெல்லாம் EMF இருக்கோ அங்கெல்லாம் கரண்ட் வரும், எங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ அங்கெல்லாம் சார்ஜ் வரும், எங்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் ஹீட் வரும். அப்போ இதெல்லாம் இன்டியூஸ் ஆகுது. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்ல போகிறது எவ்வளோ உங்களுக்கு புரியும்னு தெரியல, அதனால் மறுபடியும் நல்லா கவனி. இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ஈஸி. அடுத்தது ஒரு கொஷின் ஏரியா, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே ஏன் சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார்ஜ்னு ஒரு வார்த்தை படிச்சிங்களே. The space around the charge is called as what? Electric field. The space around the charge. The space around the charge is nothing electric field. The space around the charge is known as electric field. அப்போ எங்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் யார் வரணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வரணும்ல. இதுக்கு ஒரு ஐடியா பே, ரொம்ப கவனமாக கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த into the plane of the board. இப்போ நான் இன்ட்டு போட்டாலே உங்களுக்கு நல்லா தெரியும் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஒரே நிமிஷம். ரைட் பை. ஸோ கவனமாக கற்றுங்க. சஞ்சய் கேட்குதாடா? சஞ்சய் கேட்குதா? எஸ் சார், கேட்குது சார். ஸோ இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே வச்சுருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே போகுது? இன்டு த பிளேன்குள்ளார போகுது, அந்த சிஸ்டத்துக்குள்ளார போகுது, உங்கள் மொபைலுக்குள்ளார போகுது. அதான் இன்ட்டுன்னு அர்த்தம். இந்த இதுக்குள்ளார, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார நான் ஒரு ரிங்கை ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ரிங்கை ப்ளேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ஒரு மெட்டல் ரிங்கை ப்ளேஸ் பண்ணுறேன். இதோட பிரின்சிபல் என்ன தெரியுமா? பொறுமையாக கற்றுக்குங்க. நிஜமாலுமே கொஞ்சம் உங்களை குழப்பி விட்டுரும். அதனால் நான் 2-3 டைம் கற்றுக் கொடுக்குறேன். உங்களோட கான்ஷியஸ் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் போகக்கூடாது, எதையும் யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் காதில் வாங்கணும். என்ன சொல்கிறேனோ அதை கற்றுக்க முயற்சி பண்ணணும். இதோட பிரின்சிபல் என்னென்னா, பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட். அவ்வளோதானே சார். ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். நல்லா சொல்லுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆகணும்? அதிகமாகணும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? இங்கே கிளாக் வைஸ். ஃப்ளக்ஸ் அதிகமானால் இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் அலாங்கா ஆப்போசிட்டா? யாராவது சொல்லுங்கள்.
ஃப்ளக்ஸ் அதிகமானா இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட். ஆப்போசிட்னா ஆப்போசிட் சார். இங்கே கிளாக் வைஸ்னா அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன டைரக்ஷன் வரணும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். தெரியுதா? இந்த ரிங்கில் ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட் வரும். அப்போ இந்த கரண்ட் வர்றதுக்கு யார் காரணம்? எலக்ட்ரானோட மோஷன். ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட் வந்தால் எலக்ட்ரான் கிளாக் வைஸில் போகும். எப்போ அங்கே சார்ஜ் இன்டியூஸ் ஆகிடுச்சோ உடனே அதை எலக்ட்ரிக் ஃபீல்டு வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. எப்பட்றா? மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். எப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்த்துட்டிங்களோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்னால் எலக்ட்ரானோட மோஷன் கிளாக் வைஸ். ஏன்னா உனக்கு தெரியும் எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் கரண்ட்டு போகுன்ட்டு. அப்போ எங்கே எலக்ட்ரான் வந்தாலும் அங்கே கூடவே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். எங்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். ரைட்டா? ஸோ இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரதுக்கு என்னடா காரணம்? சார், பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்ட். பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்ட். இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். டைரெக்டாக இந்த ஃபார்முலா பார். E dot L equal to A into dB by dt. டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷன் நீங்கள் படிக்க வேணாம், உங்கள் ஸ்கூல் போர்டு கிடையாது, நீட் போர்டுக்கு மட்டும்தான் இது. E dot L equal to A into dB by dt. சார், முதல்ல யாருன்னு எங்களுக்கு சொல்லிடுங்க. dB by dtனா என்னடா? பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஈன்னா என்னடா? இந்த ஈக்குவேஷன்லேயே உனக்கு புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் சைடில் சேஞ்ச் ஆகுது, லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. அப்போ இதோட பிரின்சிபல் என்னடா? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் சார். ரைட். எல்லு நீங்கள் எடுத்துருக்கிற காயிலோட லென்த்துனா சர்க்கம்ஃபரன்ஸு, ஏன்னா ஏரியா. 3 கேஸ் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக அந்த ரிங்கு. இந்த ரிங்கோட ரேடியஸ் கேபிட்டலாக. நான் என்ன பண்ணுறேன்? இன்சைடில் ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன், இன்சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோவா இருக்குன்றது தான் என்னோட கேள்வி. அடுத்தது ஆன். ஆர் லெஸ் தென் ஆர். உங்களுக்கு இந்த கேசஸ்லாம் நல்லா தெரியும். இன்சைடு, ஆன், அவுட் சைடு. அந்த ரிங்குக்கு உள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, ரிங்குக்கு மேலே எவ்வளோ, ரிங்குக்கு வெளியில் எவ்வளோ. 3 கேள்விக்கு பதில் சொல்லலாமா? ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுங்க. E dot L equal to A into dB by dt. இந்த எல்லுக்கு பதிலாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. அதோட ஏரியா எவ்வளோ? πr ஸ்கொயர் dB by dt. ஒரு பைக்கு ஒரு பை, ஒரு ஆருக்கு ஒரு ஆர். அப்போ E equal to r/2 dB by dt. இந்த ஃபார்முலா நீங்கள் கவனமாக படிக்கணும். இன்சைடு சாரி, ஐ போகிறதுக்கு டி போட்டு. இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோடா? r/2 dB by dt. இந்த ஆர்ன்றது நீங்கள் கன்சிடர் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ டைரெக்டாக சொல்லுங்கள், இன்சைடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன ரேஷியோ? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். உள்ளார டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். தென் ரெண்டாவது கேஸ் ஆன் த சர்ஃபேஸ்னு உங்களுக்கு தெரியும். ஆன் த சர்ஃபேஸ்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் இல்லை, ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆன் த சர்ஃபேஸ். அப்படி இதை பார்த்து எழுதுங்க. இ ஆன் த சர்ஃபேஸ் r/2 dB by dt. என்ன சார் பண்ணியிருக்கீங்க? ஸ்மால் ஆரை கேபிட்டல் மாற்றிருக்கேன். பாருங்கள், ஸ்மால் ஆரை கேபிட்டல் மாற்றிருக்கேன். எப்போவுமே ஆன் அதானே பண்ணுவோம் எல்லா லெசன்லேயுமே. ஆன் த சர்ஃபேஸ்னால் இன்சைடு என்ன எழுதுகிறோமோ அது அப்படியே கேபிட்டல் ஸ்மால் ஆர் மாற்றிக்க வேண்டியதுதான். இது ஆன் த சர்ஃபேஸ். இன்சைடில் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர். ஆன் எதுக்குமே பயன்படாது, அவுட் சைடு தான் ரொம்ப முக்கியம். அவுட் சைடு எப்போ எழுதுறது? ஆர் கிரேட்டர் தென் ஆர் அவுட் சைடு சார். ஆக்சுவலாக இது ரிங்கோட ரேடியஸ் ஆர். நான் ஆர் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன்.
அதை ஒரு ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறேன் இப்படி. அப்போ அந்த இடத்துல ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு டெரிவேஷன் எப்படி சார் போகிறது? ஜென்ரல் ஈக்குவேஷன் E dot L equal to A into dV by dt. இந்த எல்லுக்கு பதிலாக இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ, அவுட் சைட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ 2πr. இந்த ஏக்கு பதிலாக இந்த ரிங்கோட ஏரியா தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அவுட் சைடில் இருக்கிறது பாயிண்ட், அதோட ஏரியா ஒன்றால் எடுத்துக்க முடியாது. பை கேபிட்டல் ஸ்கொயரு dB by dt. என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு சார். இந்த r டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ E equal to r square by 2r into dB by dt. ஈக்கும் ஆருக்கு என்னடா சம்பந்தம்? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். மொத்தம் 3 பாயிண்ட் தான் உனக்கு தேவை இந்த லெசனில், இந்த டாப்பிக்கில். அவுட் சைடில் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்பந்தம், இன்சைடில் என்ன சம்பந்தம். அப்போ கிராஃப் எப்படி போடுறது? இந்நேரம் அந்த கிராஃபை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்சைடில் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், அவுட் சைடில் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ கிராஃப் எப்படி வரும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ஒரு ஹைப்பர்போலாகவும் வரும். பாருங்கள், இந்த இடம் R0, அப்போ ஈயும் 0. ஏன்? ஈக்கு என்ன ஃபார்மில் உள்ளார R/2 dB by dt. எக்ஸ் ஆக்சிஸில் R, ஒய் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக இந்த இடம் R equal to R. அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்? E is proportional to R. அப்புறமா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R. இந்த கிராஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நல்லா கற்றுக்கணும். ஏற்கனவே கேட்ட கிராஃபு. பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்ட். இந்த கான்செப்டில் வெளியில் ஃபீல்டு எவ்வளோ, மேலே ஃபீல்டு எவ்வளோ, உள்ள ஃபீல்டு எவ்வளோ, இந்த 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க, கிராஃப் கேட்பாங்க, இல்லை ரிலேஷன் கேட்பாங்க. இன்சைடில் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் சார், அவுட் சைடில் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் சார். அப்போ கிராஃபு ஸ்ட்ரெயிட் லைனு ஹைப்பர்போலா. இந்த கிராஃபு நல்லா கற்றுக்கணும். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்லேயே 5 இடத்துல இந்த கிராஃப் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் 1, இந்த லெசனில் 1, 4, கிராவிடேஷனில் 2, 6 இடத்துல இந்த கொஷின் வரும். எங்கெல்லாம் சாலிட் பாடின்னு வருதோ அங்கெல்லாம் இந்த கிராஃப் வரும். ஸ்ட்ரெயிட் லைனு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். என்ன ஒரு சிக்கல்னா கிராவிடேஷனில் இன்வர்ஸாக இருக்கும் கிராஃபு, மற்ற எல்லா லெசன்லேயும் டைரெக்டாக இருக்கும். above the x axis இருக்கும், இந்த below the x axis இருக்கும். ரைட்டா? by changing magnetic field electric field is induced. 5 parameter நீங்கள் படிச்சிருக்கீங்க. டக்குன்னு சொல்லிடுங்க பார்க்கும். சார் induced EMF minus of d5 by dt, induced current minus 1 by r d5 by dt, induced charge minus of d5 by r, ஏன்னா dt dt போயிடும். induced heat e square by r into t, integral போட்டிங்கன்னா dt. induced electric field E dot L equal to A into dV by dt, general equation. R less than R, inside, என்ன ஃபார்முலா? R by 2 dV by dt. R greater than R, என்னடா ஃபார்முலா? E equal to R square by 2R dV by dt. இங்கே E is directly proportional to R, இங்கே E is inversely proportional to R. அப்போ கிராஃபு ஸ்ட்ரெயிட் லைனு ஹைப்பர்போலா. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பேஜ் தான் நீங்கள் படிக்கணும். இன்டியூஸ்டு இஎம்எஃப், இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு சார்ஜ், இன்டியூஸ்டு ஹீட்டு, இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட காமன் ஈக்குவேஷன், அவுட் சைட் த ரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்சைட் த ரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அவங்களுக்கான ரிலேஷன், தென் கிராஃபு. ரைட்டா? ஹானஸ்ட்டாக நேர்மையாக பதில் சொல்லு. உனக்கு ஒரு வேலை புரியலன்னா எங்கே புரியலன்னு சொல்லி நான் இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். தனஸ்ரீ கிளியராமா? தனஸ்ரீ? ராஜஸ்ரீ? கிளியர் சார். சஞ்சய்? கிளியர் சார். பூஜா உனக்கு கிளியராமா அந்த டாபிக்கு? பூஜா, ஸ்ருத்லா, தர்ஷா? Yes sir, clear sir. ரைட், குட் மேம். பூஜா கிளியர் தானே? ரைட், அடுத்து போகலாமா? இந்த லெசனே அவ்வளோ நல்லா இருக்கும் பார். என்ன கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும், அவ்வளோதான்.
ஒரு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல, ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பை யாராவது என்கிட்ட பேசுங்க. ராஜஸ்ரீ எஸ் சார் சொல்லு பார்க்க. Yes, sir. நான் வால்யூம் பட்டனை குறைச்சிட்டேன், சத்தம் கேட்குதான்னு பார்த்தேன். ரைட் பை, கேட்குது. டே இது உங்களுக்கு கிளாரிட்டி சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது? சஞ்சய் பேரா இருக்குது, தர்ஷா எப்படிமா இருக்குது? நல்லா நல்லா கேக்குது தான் சார். சஞ்சய் சார். நல்லா இருக்காது, சவுண்ட் எப்படி இருக்குது? நல்லா நல்லா இருக்கு சார். ஓகே, ஏன்னா இன்றைக்கி லேப்டாப் மூடி வச்சுட்டு பழைய சிஸ்டம் எடுத்து ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது. ரெக்கார்டிங் எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். ரைட் பை. ஸோ அகைன் போயிடலாமா, அடுத்து போயிடலாமா? ஜாலியாக கற்றுங்க. இதுக்கப்புறம் எல்லாம் டாப்பிக்குள்ளார போயிடலாம். ஸோ இன்டியூஸ்டு பேராமீட்டர்ஸ் நல்லா கற்றுங்க. இப்போ அடுத்த செஷன் எக்ஸாக்டாக 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். 5 to 6 எஸ்ஓபி. நீங்கள் கரெக்டாக 4:55க்கு லீவ் ஆகிட்டு 5 o'clock திரும்ப ஜாயின் பண்ணிடுங்க, அந்த டாபிக் தேவைப்படுறவங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ. டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ என்னென்ன டைப்ஸ் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டாட்டிக் இஎம்ஐ, ரெண்டாவது டைனமிக் இஎம்ஐ, மூணாவது பீரியாடிக் இஎம்ஐ. ஸ்டாட்டிக் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ, பீரியாடிக் இஎம்ஐ, இந்த 3 விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸ்டாட்டிக் இஎம்ஐனா என்னங்க சார்? டைனமிக்னா என்ன? டைனமிக்கோட இன்னொரு பேர் மோஷ்னல் இஎம்ஐ இல்லை மோஷ்னல் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கைனட்டிக்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் கொஷின் பேப்பரில் எப்படி இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க. பீரியாடிக் இஎம்ஐ, ஸ்டாட்டிக் இஎம்ஐ கேட்லாக் கவனிங்க. ஃபைக்கு என்னடா ஃபார்முலா சார்? பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஃபுல்லாக எழுதுங்கடா, பிஏ காஸ் தீட்டா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் என்பிஏ காஸ் தீட்டா. நல்லா கவனியே. ஈக்கு என்னடா ஃபார்முலா? மைனஸ் ஆஃப் d5/dt. மைனஸ் ஆஃப் d/dt ஃபைக்கு பதிலாக என்பிஏ காஸ் தீட்டா. இதை எல்லாரும் ஒரு டைம் பாருங்க. d/dt ஃபைக்கு பதிலாக என்பிஏ காஸ் தீட்டா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸை விட்டுருங்க. இப்போ நான் 3 இஎம்ஐ பற்றி பேசினேன் இல்லையா? ஸ்டாட்டிக் இஎம்ஐ என்னடா சொல்லுது சார்? எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். n கான்ஸ்டன்ட்டு, ஏ கான்ஸ்டன்ட்டு, காஸ் தீட்டா கான்ஸ்டன்ட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு காதில் வாங்க எல்லாரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆனா ஸ்டாட்டிக் இஎம்ஐ. இதில் 2 டாபிக் படிக்க போகிறீங்க. ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன், இன்னொன்று மியூச்சுவல் இண்டக்ஷன். 2 டாபிக் படிக்க போகிறீங்க. முடிச்சா ஸ்டாட்டிக் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக நான் எந்த டாபிக் உள்ளாரையும் இன்றைக்கி போக முடியாது. 3 இஎம்ஐயும் உனக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது ஒரு இடத்துல, இஎம்எஃப் வருது. இந்த இஎம்ஐ பேர் என்னடா? ஸ்டாட்டிக் இஎம்ஐ சார். அடுத்து டைனமிக்னா என்னப்பா? 2வது இஎம்ஐ பேர் டைனமிக் இஎம்ஐ ஆர் மோஷ்னல் இஎம்ஐ. n கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும் சார், பி கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும், காஸ் தீட்டாவும் மாறாது, ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகுது. உனக்கு புரியுதா? இந்த d/dtனா சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா டைனமிக் இஎம்ஐ, இல்லைன்னா கைனட்டிக் இஎம்ஐ. அடுத்தது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பி சேஞ்ச் ஆகிடுச்சு, 2வது ஒன் ஏ சேஞ்ச் ஆகிடுச்சு, 3வது பீரியாடிக் இஎம்ஐ ஈக்குவல் டு n பி ஏ. இங்கே ஒரு மைனஸை விட்டுட்டேன், சாரி, மைனஸு d/dt ஆஃப் காஸ் தீட்டா. சார் ஆங்கிள் மட்டும் பேரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட. பீரியாடிக்னா ரொட்டேஷனில். அப்போ ரொட்டேஷனில் என்னடா மாறும்? ஆங்கிள் மாறும் சார். அப்போ பீரியாடிக் இஎம்ஐயில் என்னடா கற்றுக்கிட்டீங்க?
தீட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது, அதுக்கு பேர் பீரியாடிக் இஎம்ஐ. ஸ்டாட்டிக் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ, பீரியாடிக் இஎம்ஐ. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச்